இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு மரபு கடைபிடிக்கிறது. அந்த மரபை மாற்ற சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா? அவர் பிறந்து வளர்ந்த பீகார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார். சட்டப்பேரவை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். அவர் வந்த காலங்களிலே தொடர்ந்து பிரச்சனை செய்வார். பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்கும் பொழுது அந்த மாநில மக்களுடைய எதிர்கால திட்டங்களை அமைச்சரவை தீட்டுகின்றவை இவர் படிக்க வேண்டும். அமைச்சரவையை கொடுக்குகின்ற வாக்குறுதிகள் அனைத்தையும் தன்னுடைய திட்டங்களாக தொகுத்து ஆளுநரிடம் கொடுக்கப்படும். ஆளுநர் அதை வாசிப்பார். ஆனால் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகின்ற ஆளுநர் இந்த சின்ன வயசுல இந்த அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம சிறிய வயதுல கிராமங்களில் பார்த்துருக்கோம். வம்பு பண்றதுக்குன்னே வரும் குழந்தைங்க. அது மாதிரி இன்னைக்கு சிறு பிள்ளைத்தனமாக ஆளுநர் நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்ட, நானு தேசிய கீதத்தை முன்னாடியே நீங்க பாட வைக்கணும். அப்போ மரபு என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு மரபு கடைபிடிக்கிறது. அந்த மரபை மாற்ற சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா? அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் கொடுக்குதா? கஷ்டம் சொல்லுவாங்க மரபு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து 2 முறை மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் இதெல்லாம் மரபு இல்லைங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க, ஆளுநர் உரையை படிங்க, பிறகு நாட்டுப்பண் வாசிக்கப்படும் சொல்றாங்க, பாடப்படுன்றாங்க. ஆனா கேட்க மாட்டேன்றாரு. பிடிவாதம் பண்ணி எப்பவுமே சட்டப்பேரவையில் எப்படின்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா பேரவை தலைவர் மைக் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மைக் கட் ஆகும். ஆனா இந்த முறை அது கூட இல்லை. அவருடைய மைக்கெல்லாம் யாரும் அணைக்கல. அமைச்சரோட மைக்கெல்லாம் கூட ஆன்ல தான் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு? அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார். உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணுகிறார். இத வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் மைக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற பொய் நாக்கூச்சம் இல்லாமல் பேசுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள் பதிலளிப்பார்கள். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு 13 லிஸ்ட் போட்டு கவர்னர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மைக் ஆஃப் செய்யப்படாது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கல்வி தரம் குறைஞ்சிருக்கு, போதைப் பொருள்ல அடிமையா இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இப்படி 13 வகையா பார்த்திருக்காங்க. தேசிய கீதத்தை அவமதித்து இருக்கிறது சட்டப்பேரவை. அவர் பிறந்து வளர்ந்த பீகார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இப்ப போட்டு கொடுத்திருக்காருல பட்டியல். அவருடைய மாநிலம் பீகார். பீகார்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பீகார்ல கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் எட்டி இருக்கிறார்கள்? சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது? தமிழ்நாட்டையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடியினம் மகனாக தலை நிமிர்ந்து உண்மையை பேச சொல்லுங்க பாப்போம். அவர் பிறந்த ஊர்ல இருக்கிற சட்டம் ஒழுங்கும் அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும் அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர், படித்தவர் என்று சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட
ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது. பிற்போக்கு சிந்தனை என்பது ஒன்றுமே ஆளுநர் கிடையாது. அதான் சொல்றாரு, இந்த உலகத்தை, தமிழர்களை, தமிழ்நாட்டை உருவாக்கியது வேதாந்தமும் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளுநர் யாரா பார்த்திருக்காங்களா? ரைட், தேங்க்யூ. தமிழ்தாய் வாழ்த்து பாடியுடன் தேசியம் பாடுறதுல என்ன தவறு இருக்கும்போது அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க பாஜக வானதி கேள்வி ஆளுநரை திட்டமிட்டே இவங்க அவமானப்படுத்துறாங்க. இப்ப அவன் இல்ல, வானதி சீனிவாசனும் ஆளுநருடைய கலாச்சாரத்தில் கலந்துட்டாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டப்பேரவையில எப்படி ஒரு நடைமுறை இருந்தது, அதையா மாத்துறீங்க? சரி, நான் கேட்கிறேன், பிரதமர் முதல்ல பேசாம எல்லாம் பேசி முடிச்சிட்ட பேர் கடைசியில பேசுவாரா? இல்ல, நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போறாங்க, எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியில் அவர் தாக்கல் பண்ணுவாரா? உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு நடைமுறை இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நிதிநிலை அறிக்கை மீது வாதம் செய்யணும். அதான் இங்கேயும் பண்றோம். நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், இதுதான் யதார்த்தம். தமிழ்நாடு நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றாங்க, அரசு நிகழ்ச்சியில் என்ன பண்றோம்? எதுக்கு மாத்த சொல்றீங்க? என்ன காரணம்?